வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வால் டெக்கரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கார்ட்போர்டு இல்லை வந்துட்டு கேக் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்ல, அந்த பாக்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலர் டிஷ்யூ இந்த மாதிரி ரோலாக கிடைக்கும், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இது உங்கள்கிட்ட இல்லை, இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் வாங்குவோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோல்ஸ் தான் நம்ம எடுப்போமே. இது வந்து எல்லா ஷாப்லேயுமே நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. அந்த கலர் டிஷ்யூ கிடைக்கலன்னா இதுலேயும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த கார்னரோட கட் பண்ணிடணும். டபுள் சைடும் வந்துட்டு அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது அடுத்தது அதே மாதிரியே இப்போது கலர் டிஷ்யூவில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் மாற்றிடணும். இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணாதான் நமக்கு இந்த கிராஃப்ட் பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். பட் இதுனா கொஞ்சம் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். சர்க்கிளாக கட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுறப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இந்த ஹார்ட்டின் ஷேப்பை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கலர் டிஷ்யூ வச்சே நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி க்ளூ நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, அப்புறம் காஞ்சி போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கதை ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி விடணும். ரோல் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ண மாதிரியே வச்சுருக்கணும். அப்புறம் அடுத்தது அதே மாதிரி தான் நெருக்கமாக வந்துட்டு கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்பவும் யூனிக்காக இருக்கும். இந்த டெக்கரேஷன் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வேறு. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ண வேண்டியதான். நம்ம ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இதாகிட்டே தான் இருக்கும். நம்ம அப்பப்போ லைட்டாக வந்துட்டு அப்படியே பென்லேயே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும்.
இப்போது இந்த கலர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டபுள் ஷேட் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கதையும் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடணும். மிச்சம் இருக்க பார்ட்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண வேண்டியதான். எப்போவும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பண்ணிட்டா பெட்டரு. நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போது ஃபைனலாக இதுதான் வந்து ஃபினிஷிங்கு. நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நல்ல ஸ்டிக் ஆனோன்னே க்ளூலாம் வந்துட்டு ட்ரை ஆனோன்னே ஷேப்பாக லைட்டாக கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கலரில் கூட செய்யலாம், இல்லை வந்துட்டு ஒரு லைன் மட்டும் ஒரு டார்க் கலர் கொடுத்துட்டு லைட் கலரில் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ஐடியாஸ்க்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். இதை பண்ணி நம்ம வாலில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து இதை ஸ்டிக் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நம்ம வாலில் எப்படி ஒட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பேக் சைடில் நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயுமே. இந்த டேப் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டேப் வந்துட்டு ரொம்ப நம்ம வாலில் ஒன்ஸ் ஒட்டிட்டோம்னா திரும்ப வந்துட்டு எடுக்க முடியாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதை வந்துட்டு நான் வால் சென்டரில் பண்ணியிருக்கேன். இது நம்ம கார்னர்லேருந்து அப்படியே நம்ம வர மாதிரி பண்ணோம்னா இன்னமும் அழகாக இருக்கும். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி ஒட்டினாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம். க்ளோஸ்அப்பில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இதுலேயே வந்துட்டு அங்கங்கே ஃபோட்டோஸ் ஒட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹார்ட்டின் ஷேப்லேயே நானும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வாலில் வந்துட்டு அங்கங்கே ஸ்டிக் பண்ணோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம பெரிய ஹார்ட்டு சின்ன ஹார்ட்டுன்னு வந்துட்டு மாற்றி நம்ம பண்ணுறப்போ இன்னமும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எல்லாமே ஸ்மால் சைஸில் இருக்குது. ஒரே ஒரு ஹார்ட்டின் மட்டும்தான் பெருசாக இருக்குது. இதுலேயே வந்துட்டு நம்ம கலர் டிஷ்யூவில் அந்த ஃபில் பண்ணுற அந்த ஹார்ட்டின் வந்துட்டு ஃபுல்லாகவுமே வந்து பெரிய சைஸு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸுன்னு நம்ம பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங்.